ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஃபர் சீரீஸ் எபிசோட் 3 பார்ட் 3 எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வீட்டை வெக்கேட் பண்ணிட்டாங்க இல்லையா. இப்போ எங்கே போவாங்கன்னு பார்த்தா வானோடைய அப்பா வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. நான் ஏன் அப்பா வீட்டுன்னு சொல்கிறேன்னா, அவங்க எல்லாம் தனியாக தான் இருந்திருக்காங்க இவ்வளோ நாள். இப்போ வீடு இல்லைங்கிறதுனால இங்கே வந்திருக்காங்க. வந்ததும் பிள்ளைங்க அப்பாவுக்கு வணக்கம் வைக்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா கண்டுக்கல. அவர் ஒரு மாதிரி கோபமாகவே இருக்காரு. ஏன்னா இவங்க இங்கே வந்தது அவருக்கு பிடிக்கல. அவர் வெளில போயிடுறாரு. என்னோட அம்மா, நீ இங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி இருந்துக்கோ பிள்ளைங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையுமே நீ தான், உன்னோடது எல்லாத்தையும் நீனே தான் செஞ்சுக்கணும், அங்கே மாதிரி இங்கே எல்லாத்துக்கும் ஆள் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. உடனே வான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் நான் இருக்கேன், உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி வான் சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் முறைக்கிறாங்க. 2 பேரும் உள்ள போயிடுறாங்க. போயிட்டு ஒரு ரூமில் லக்கேஜெல்லாம் வச்சுட்டு ரூமை பார்க்குறாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில, ஒரே சோகமாகவே இருக்காங்க. வானும் அவங்கள எப்படி ஆறுதல் படுத்த போகிறோன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பிள்ளைங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு அழுகுறாங்க. எனக்கு மட்டும் ஏன் வான் இப்படி நடந்துச்சு, எனக்கு போய் இப்படி நடக்கலாமா, இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரே நேரத்தில் என் வாழ்க்கையில் எல்லாமே தொலைஞ்சிருச்சு, 2 நாள் கிடக்கிறதுக்குள்ள என் லைஃப்பில் எல்லாமே முடிஞ்சு போச்சு, இந்த மாதிரிலாம் யாருக்காவது நடக்குமா, நான் ரொம்ப அன்லக்கி, எனக்கு ஏன் வான் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப அழுகுறாங்க. வானும் ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆதரப்படுத்துகிறாங்க. ஒன்றும் இல்லை, எல்லாமே வாழ்க்கையில் நம்ம கடந்து போகணும், இனிமேல் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எங்கள் அம்மா சொல்கிறாங்கன்னா நீ காதில் வாங்காத, நம்ம நார்மல் ஹியூமன் பீயிங் தானே, நமக்கும் அழுக வரும், சோகம் வரும், எல்லாமே வரும். ஸோ இதெல்லாம் கடந்து தான் போகணும், பார்த்துக்கலாம் பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாங்க. அப்போ தான் ரொம்ப அழுகுறாங்க பிள்ளைங்க. மார்னிங் விடிஞ்சிச்சு. அவங்க அப்பாவும் அம்மாவும் உட்காந்து காஃபி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வான் பாய் சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகிறான். அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, எங்கே பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகலையான்னு சொல்லிட்டு. அவள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்க பாவம், அவ்வளோ எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு தான் போகிறா. அவங்க அப்பா கிட்டேயும் சொல்கிறாங்க, நீங்கள் எதுவும் சொல்லாதீங்கப்பான்னு சொல்லி. எனக்கு இங்கே அவள் இருக்கிறது பிடிக்கல, எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு வான் சொல்கிறாங்க, நமக்கு கொஞ்சம் நெஞ்சமாக அவங்க ஃபேமிலி பண்ணியிருக்காங்க, அவங்க ஃபேமிலி நமக்காக நிறையா செஞ்சுருக்காங்க, நான் பிறந்ததுலேருந்து வளர்ந்து இப்போ வரைக்கும் எல்லாமே அவங்க தான் செஞ்சுருக்காங்க, கொஞ்சமாவது நன்றியோடு இருங்கப்பான்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் அவர் காதில் வாங்க மாட்டேங்கிறாரு. அவங்க செஞ்சுருக்காங்க தான், எனக்காக செஞ்சாங்க, உனக்கும் உங்கள் அம்மாவுக்கு தானே செஞ்சாங்க, நான் எதுக்கு சைலண்டாக இருக்கணும்னு சொல்லி கத்துறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. அப்புறம் அந்த ஆண்ட் வி சாப்பாடு எடுத்துக்கிட்டு பிள்ளைங்க மீட் பண்ண போகிறாங்க. போயிட்டு டோரை நாக் பண்ணுறாங்க. நான் உனக்கு ஃபுட் எடுத்துருந்துருக்கேன், கொஞ்சம் டோர் ஓப்பன் பண்ணு அப்படின்னு கூப்பிட்றாங்க. எனக்கு பிடிக்கல, எனக்கு வேணான்னு சொல்லி பிள்ளைங்க சொல்கிறாங்க. அதுக்கு ஆண்ட் ஒரு மாதிரி திட்டுறாங்க, நீ அப்செட்லேருந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்தாத, தயவுசெய்து டோர் ஓப்பன் பண்ணுங்கிறாங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு டோர் ஓப்பன் பண்ண பிள்ளைங்க கிட்ட கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இத்தனை வருஷம் அந்த வீட்டில் ஜாலியாக இருந்துட்டு இங்கே அவங்க வீட்டில் ஒரு நாள் கூட வச்சுக்க முடியாமல் ஆண்ட் வி திட்டுற மாதிரி தான் பேசுகிறேன். அங்கே இருந்தால் மாதிரி நீ இங்கே ஆடம்பரமெல்லாம் இருக்க முடியாது, என்னால் உன்னுடைய டியூஷன் ஃபீஸை கூட கட்ட முடியாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது எல்லாத்தையும் நீ தான் மேனேஜ் பண்ணிக்கணும், நீ எங்கே போவி என்ன பண்ணுவி எனக்கு தெரியாது, அதெல்லாம் நீ தான் மேனேஜ் பண்ணிக்கணும். இங்கே நீ எத்தனை நாள் இருந்துக்கலாம், அது மட்டும்தான் என்னால் பண்ண முடியும், என்னால் வேறு எதுவும் பண்ண முடியும்னு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசுகிறாங்க. ஓகே ஆண்டி, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நான் இப்படியே இருக்கக்கூடாது தான், என் லைஃப்பை நான் தான் என்ன பார்க்கணும், நீங்கள் சொன்னது கரெக்டு தான், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி பிள்ளைங்க சொல்கிறாங்க. பிள்ளைங்க பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது, அந்தளவுக்கு அங்கே ஒரு இன்சிடென்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் வச்சிடுறாங்க. பார்க்குறாங்க. பிள்ளைங்க எழுப்பிட்டு, நீ என்ன எழுந்திருக்கலையா, வா சாப்பிடு, ஏன் என்ன சாப்பாடையும் சரியாக சாப்பிடாம வச்சிருக்கு, சரி வா நம்ம போய் குடிக்கலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. வேணாம் அப்படின்னு சொல்லி இவங்க திட்டுறாங்க. அப்போ பார்த்தா கன்னத்தில் ஒரு காயம், என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அதில் விட்டுடுறாங்க. வா போய் குளிக்கலான்னு மறுபடியும் கம்பல் பண்ணுறாங்க. என்னை ரொம்ப நீ ட்ரபிள் பண்ணாத, என்னை விடு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீயும் போய் சீக்கிரம் தூங்கு, நானும் சீக்கிரம் தூங்குறேன், மார்னிங் நம்ம ஸ்கூலுக்கு போகலாம், நாளையிலேருந்து நானும் ஸ்கூலுக்கு வர போகிறேன். காலைல ஸ்கூலுக்கு போகிறாங்க. இவங்க நடந்து போக போக எல்லாரும் சிரிக்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு ஒருத்தவங்க மனசை கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாரும் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிள்ளைங்க அழுதுகிட்டே அந்த இடத்துல நடந்து போயிட்டே இருக்காங்க. இவள்கிட்ட இனிமேல் வீடு இருக்காது, கார் இருக்காது, அம்மா இல்லை, அப்பா இல்லை, இப்படிதான் இவெல்லாம் உயிரோட இருக்காலோ தெரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசுகிறாங்க. எல்லாத்தையும் காதெல்லாம் வாங்கிட்டு பிள்ளைங்க அழுதுகிட்டே நடந்து வராங்க.
ஏன்னா அதே ஸ்கூல்லேயே எங்கள் அப்பா பெரிய பணக்காரங்க, நாங்கள் பெரிய ஆளுங்க அப்படின்னு பந்தாவா தெரிஞ்ச ஒரு பொண்ணு இப்போ இப்படி நடந்து வர்றது அந்த பொண்ணாலையும் தாங்கிக்க முடியல. அங்கே உள்ளவங்க கலாய்க்காமல் இருக்கவும் முடியல. இவங்களும் அந்த அளவுக்கு முன்னாடி சேட்டை பண்ணியிருப்பாங்க. அதோட ரிவெஞ்ச் தான் இப்போ எல்லாரும் பண்ணுறது. அவங்க எப்போவுமே போய் உட்காந்துருக்குற அந்த மியூசிக் கிளாஸில் போய் உட்காந்துருக்காங்க. அங்கேயும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஒரு 4 பேர் இருப்பாங்களே, 3 பேர், அவங்க வந்துட்டாங்க. வந்து மறுபடியும் கிண்டல் பண்ண வந்துட்டாங்க. ஏற்கனவே அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லையா, அவங்க இன்னும் வந்து டென்ஷன் பண்ணுறாங்க. உனக்கு ஏதோ பிரச்சனையாமே, எங்கள் ஹெல்ப் ஏதாவது வேணுமா, ஏதாவது காசு வேணுமா, ஏதாவது பிச்சை போடணுமான்னு சொல்லி ஒரு மாதிரி அதுக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவங்க பொறுமையாக பதில் சொல்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பிரச்சனை போகும்போது அடிதடி சண்டை வரைக்கும் போயிடுது. மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. அதுக்கிடையில் நம்ம வான் வந்துடுறாங்க. வான் வந்து தடுக்க வராங்க. அவங்கள பிடிச்சி எல்லாரும் சேர்ந்து தள்ளி விட்டுடுறாங்க. வான் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. பிள்ளைங்க பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அழுதுகிட்டே போயிடுறாங்க வெளில. அப்புறம் வானை ஒரு ஆள் தூக்கி விடுறாங்க. இதோட இந்த பாட்டு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். ஹாய் கைஸ், அஃபேர் சீரீஸ் எபிசோட் 3 பார்ட் 4. பார்ட் 4ல் அவங்க வெளில கோச்சிக்கிட்டு கோவமாக வெளில வந்து உட்காந்தாங்க இல்லையா, வெளில தான் வந்து உட்காந்துருப்பாங்க. வானம் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்களும் கூடயே வந்து உட்காடுறாங்க. இங்கே உள்ளவங்கலாம் ஒன்றை மட்டும் இல்லை, என்னையும் தான் கிண்டல் பண்ணுறாங்க. ஏன்னா ஒன்னால நேற்று நீ கேட்டல இது என்ன காயன்னு சொல்லிட்டு, அப்பயும் இதே மாதிரி தான் ஒரு அடிதடி சண்டை, அதில் தான் என்னை இப்படி அடிச்சிட்டாங்க, அதனால தான் காயமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கை வான்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி கிளாஸில் பெரிய சண்டை நடந்திருக்கும். அதனால் நீ அடிக்க ஆரம்பித்தா, சண்டை போட ஆரம்பித்தா, ஒரு ஆள்கிட்டையும் சண்டை போட்டுகிட்டே தான் இருக்கணும். ஆனால் நம்மளால் இப்படியே இருக்க முடியாது பிள்ளைங்க. நான் சொல்கிறது கேளு, நீ நார்மலாக அவங்க சொல்கிறது எதுவுமே நீ காதில் வாங்கிக்காத. அவங்க உன்னை வேணும் நீ கோவப்படுத்துன்னு பேசுகிறாங்க. ஸோ நீ கோவப்படாமல் இருன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு வான் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வானை தேடி பிள்ளைங்க ஓடுறாங்க. எல்லாரும் பெல் அடிச்சிச்சுன்னா அந்த பக்கம் ஓடுறாங்க. பிள்ளைங்க மட்டும் வானை தேடி ஓடிட்டு இருக்காங்க. ஏன்னு பார்த்தா அவங்க ஸ்டெப்ஸில் உட்காந்து சோகமாக ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து அந்த இடத்த விட்டு போன்னு சொல்லி தானே அமுச்சு விடுவாங்க. வந்து உட்காந்து அவங்களும் அழுவாங்க. சாரி வான், ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்காது தெரியாமல் நான் உன்னை இன்னும் கஷ்டப்படுத்திட்டேன், சாரிடான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இப்படி தடவி கொடுக்குறாங்க. இல்லை பிள்ளைங்க, எனக்கு தெரியும் நீ என்னை என்றைக்கும் மனசார திட்ட மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஸோ நீ அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பயும் பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னை நான் நிறைய டைம் வந்து ஹர்ட் பண்ணியிருக்கேன், உன் மனசில் என்ன இருக்குன்னு தெரியாமல் உன்னை நான் நிறைய தடவை இன்சல்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்பயும் என் கூட இருக்கிற ஒரே ட்ரூ ஃப்ரெண்ட் அது நீ மட்டும்தான். உன்ன மாதிரி ஒரு ஆள் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கோம், ரொம்ப தேங்க்யூங்கிறாங்க. அதுக்கும் மேலே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உனக்கு இப்போ சுமையாக இருக்கேன், அது எனக்கே நல்லா தெரியுது, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, இதை நான் வேணுங்கன்னு பண்ணல, என் லைஃப்பில் அதுவாக நடந்துக்கிட்டு இருக்க ஒரு இன்சிடெண்ட் தான் இது, அதனால் என்னை மன்னிச்சிருவான், நான் உனக்கு இனிமேல் சுமையாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறையா டைலாக்லாம் பேசுகிறாங்க. அப்பயும் அதே தான், ஐ லவ் யூ ஸோ மச், ஐ லவ் யூ ஸோ மச்னு திரும்பவான்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. என்னால் என்றைக்குமே உன்னை விட்டு போக முடியாது பிள்ளைங்க, நான் என்றைக்குமே உன் கூடயே தான் இருப்பேன், நீ என் கூடயே தான் இருக்கணும், நான் உன் கூடயே தான் இருக்கணும், அதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறாங்க. சரி சரின்னு எல்லாத்துக்கும் பிள்ளைங்க தலையாட்டுறாங்க. அதோட இந்த பாட்டு முடிஞ்சிடுது. ஓகே காய்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.